Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட போட்டு போகிற மாதிரி ஒரு கிராண்டான ஜிம்கா செட் தான் பார்க்க போகிறோம். பட்டு சாரீ கூட மேட்சாக இந்த செட்டு நம்ம போட்டு போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த செட்டு ஒரு சிலிக்கான் மோல்டு இல்லாமல் ஹாட் க்ளூவில் செஞ்ச மோல்டு வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது வந்து மேலே ஸ்டட்டு வந்து லக்ஷ்மி மாடலில் வரும். இப்போ இது வந்து நம்ம ஹாட் க்ளூவில் செஞ்ச மோல்டு தான் இதை வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் வந்து சிலிக்கான் மோல்டில் எப்படி நம்ம ஆயில் தடவிக்கிறோமோ அதே மாதிரி வந்து இதுலேயுமே வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளே பிணைஞ்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அதை வந்து நம்ம வந்து இதில் நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் இருக்கிற எக்ஸஸ் க்ளேலாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். நம்ம ஆயில் தடவும் போது அந்த ஓரத்துலேயும் கூட லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸஸ் க்ளே எடுக்கிறச்சா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும், அதில் ஒட்டிக்காது. பாருங்கள், டக்குன்னு எடுத்துடாச்சு. பாருங்கள், நம்ம இந்த ஹாட் க்ளூவில் செஞ்சால் கூட அந்த மோல்டு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டட்டில் இருக்கிற எக்ஸஸ் க்ளேலாம் வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு எடுத்துடலாம். எடுக்கிறச்ச அந்த ஷேப்லலாம் படாமல் ஓரத்தில் இருக்கிற எக்ஸஸ் க்ளே மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் திட்டு பேக்கில் அந்த சைட்லலாம் வந்து ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹேங்கிங் பீட்ஸ் தான் வந்து ரெண்டு சைடுமே வந்து இது பண்ண போகிறோம். நம்ம இன்சர்ட் பண்ணுறச்ச வந்து சென்டரில் வச்சு இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் சைடில் வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜிம்கா வந்து ஹேங் பண்ணுறச்ச வந்து அந்த ஜிம்காவோட அந்த முத்து வந்து ஒன்றோட ஒன்று வந்து இது ஆகாது. தனித்தனியாக ஜிம்கா தனியாக தெரியும், இந்த ரெண்டு முத்துமே தனியாக தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டட்டுக்கு மேலே நம்ம இன்சர்ட் பண்ணுறச்ச கொஞ்சம் சைடு வச்ச மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லக்ஷ்மி கீழே ஒரு தாமரை பூ இருக்கும், அது கீழே வந்து நான் 3 டாட் மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த செட்டுக்கு மேலே வந்து ஒரு குட்டியான ஒரு லாலிபாப்பை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போ பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு யூபின் வந்து அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பண்ணி முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு இது பண்ணி நான் வச்சுருக்கேன், நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜிம்கா மோல்டு எடுத்துக்கோங்க. ஜிம்கா மோல்டில் உங்களுக்கு என்ன சைஸ் ஜிம்கா வேணுமோ அந்த சைஸ் மோல்ட்லேயே நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு நான் ஒரு நைஃப் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வாட்டர் தொட்டு மேலே நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மூத்தன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த எக்ஸஸ் க்ளேலாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி உங்கள்கிட்ட ரிப்பன் டூல் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா அதுக்கான டூல்ஸில் ஒரு கட்டர் மாதிரி இருக்கும், யூ ஷேப் மாதிரி, அதை வச்சு எடுத்தாலுமே சரி. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து நம்ம உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளேலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப அந்த டூலை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணால் வந்து அதுக்கு வெளியில் வந்துடும். பாருங்கள், லைட்டாக வந்து நம்ம இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு சுற்றிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் நம்மளுக்கு. ஜிம்காவையும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணால் ஜிம்காவோட ஷேப்பே மாறிடும். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு வந்து எக்ஸஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஜிம்கா வந்து வெயிட்டாக இருக்காது, நம்ம ட்ரை ஆனதுக்கப்புறம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் போடுறச்ச. இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸஸ் க்ளே எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் தொட்டு நான் மேலேயும் ஸ்மூத்தன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளேயுமே லைட்டாக வாட்டர் தொட்டு ஃபுல்லாக நான் அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் ஸ்மூத்தன் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரைன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா சூப்பராக இதே மாதிரி வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜிம்காவுக்கு மேலே ஒரு கட்டர் வச்சு நான் ரவுண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டர் வச்சு நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கு வந்து 3 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த சென்டரில் இருக்கிற லைனில் வந்து ஒரு டிசைன் போட போகிறேன். இது வந்து நார்மல் நம்மளோட பால் பாயிண்ட்டோட பென்னோட பேக் சைடு தான். அதை வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வரும்.
எப்போவுமே நம்ம டிசைன் போடுறச்ச வந்து கொஞ்சம் அழுத்தி போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச நல்லா சூப்பராக அது வந்து விசிபிளாக தெரியும். பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து அந்த நடுவில் மட்டும் நான் அந்த லீஃப் டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜிம்காவோட கார்னரில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போடுறச்ச நைஃப் வச்சு போட்டாலுமே சரி, இது மாதிரி கட்டர் வச்சு போட்டாலுமே சரி, போட்டு முடிச்சுட்டு நம்ம லைட்டாக ஓட்டை தொட்டு நல்லா ஸ்மூதன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஜிம்காவோட பீட்ஸு ஹேங் பண்ண போகிறது கிடையாது. அந்த யூபின் மட்டும் தான் அதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணுறச்ச பக்கத்தில் வைக்க வேண்டாம். ஏன்னா ட்ரை ஆகுறச்ச ரொம்ப இடுக்கமாக இருந்ததுன்னா நம்ம பீட்ஸ் கோக்குறச்ச மேலே வந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தள்ளியே நம்ம வச்சுக்கலாம். இந்த சைஸான ஜிம்காவுக்கு வந்து நான் 8 யூபின் வந்து இன்சர்ட் பண்ணக்கு போகிறேன். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காமிச்சிடுறேன். இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஜிம்கா செட்டோட இது ஜாயின் பண்ணி ஹேங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போவே வந்து பேக் ஸ்டட்டு பின்னாடி ஒட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணுறச்ச அதை பிடிச்சி பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கீழே வந்து நம்ம பீட்ஸ் வந்து கோக்கல, அதனால் வந்து நம்ம இந்த எல்லோ கலர் பீட்ஸ் தான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் சாரிக்கு மேட்சாக. ஸோ இது மாதிரி லாரியல்ஸும் பீட்ஸும் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி பீட்ஸ் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா பேஸ் கோட் பிளாக் கலர் அடித்து காய வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பேஸ் கோட் அடிக்கிறச்சே என்னென்ன டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோமோ அதெல்லாம் தெரிகிற மாதிரி நல்லா அதுக்கு உள்ளெல்லாம் போகிற மாதிரி பேஸ் கோட் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம லாரியல்ஸ் எல்லாம் கோக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பி வந்து நம்மளுக்கு கடையில் விற்கிது. இப்போ நான் அந்த குட்டியாக அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு எல்லோ கலர் பீட்ஸு அதுக்கு மேலே வந்து 2 லாரியல்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன கலர் சாரீ இருக்கோ அந்த மாதிரி கலர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லோ கலர் சாரீ இருக்குன்றதுனால நான் எல்லோ கலர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் இப்போ ஜிம்காவில் வந்து நான் இப்போ கோக்க போகிறேன். ஜிம்காவோட ஃப்ரண்ட் சைடில் வந்து கோத்துட்டு வாங்க. பாருங்கள், நல்லா இப்போயே பார்த்துக்கோங்க. போட்டுட்டு அந்த கம்பியை வந்து மடக்கி விட்டுட்டு லைட்டாக வந்து 2 ட்விஸ்ட்டு பண்ணாவே போதும், கரெக்டாக நின்றுடும். ட்விஸ்ட் பண்ணுறச்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஜிம்காவோட அந்த யூபின் வந்து உடஞ்சி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேங் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து கீழே ஃபுல்லாக ஜிம்கா கோக்க போகிறேன். எதுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்டே பண்ணிடுறேன்னா, நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜிம்கா கோத்தோம்னா பெயிண்ட் எல்லாமே வந்து ரொம்ப டல்லாயிரும். பெயிண்ட் எதுக்கு டல் ஆகுதுன்னா, நம்ம பீட்ஸ் ஹேங் பண்ணுறச்சு பெயிண்ட்டு தொட்டு நம்ம ஹேங் பண்ணுவோம், அது எல்லாமே கையில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே பீட்ஸ் கோத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜிம்காவுக்கு உள்ள பேக் சைடு அது ஃபுல்லாக வந்து நான் கோல்டு கலர் அடிச்சுக்க போகிறேன். அந்த பீட்ஸுக்கு மேலெலாம் படாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நான் 2வது ஜிம்காக்கும் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக அதுக்குள்ளே கார்னர்லலாம் அந்த பீட்ஸ் மேலே படாத மாதிரி நம்ம கோல்டு கலர் அடிச்சுக்கலாம். அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு இமேஜில் தெரியுது பாருங்கள். நான் இப்போ அந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைனுக்கு கீழே ஒரு கேப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இப்போ ரஃப் கோட்டு கோல்டு கலர் அடிக்க போகிறேன். இப்போ நம்ம ரஃப் கோட் அடித்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி பெயிண்ட் கலர் என்னென்ன கலர் பண்ணுவோம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஃபைனல் கோட் அடிக்கிறச்ச நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அந்த லீஃப் மேலெல்லாம் படாத மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே நம்ம இந்த கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த லைன்ஸ் உள்ளேயுமே படக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் என்ன கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அதே மாதிரி நம்ம செகண்ட் ஜிம்காக்கும் பண்ணி முடிச்சிடலாம். பெயிண்ட் கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நான் அந்த பேக்கில்
பேக்கில் ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த முத்து 2 இருக்குது பார்த்திங்களா, அதுக்குமே வந்து நான் ரஃப் கோட் அடிச்சுக்கிறேன். எப்பயும் போல் நம்மளோட வீடியோவில் முத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த லக்ஷ்மி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்டட்டுக்கு ஃபஸ்ட் கோட் நான் அடிக்க போகிறேன். கோல்டு கலர் லைட்டாக இப்போ நான் வந்து கோல்டு கலர் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து அடிச்சுக்கலாம். ப்ரஷில் வந்து டச்சப் கொடுக்க வரலன்னா நீங்கள் கையில் கூட தொட்டு நம்ம வந்து அதில் டச்சப் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃபுல்லாக தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாக் கலர்லாம் கண்டிப்பாக லாஸ்ட்டில் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இப்போ நான் வெறும் மேலே இருக்கிற அந்த இதுக்கு மட்டும் டச்சப் மட்டும் தான் கொடுக்குறேன். கையில் யூஸ் பண்ணுறதாலும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டச்சப் கொடுக்குறச்ச வந்து எப்பயுமே வந்து பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. நான் இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கோல்டு கலர். டச்சப் பண்ணிவிட்டு நான் இப்போ செகண்ட் கோட் அடிக்க போகிறேன். அந்த லக்ஷ்மிக்கு பக்கத்தில் 2 எலிஃபெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து 2 மயில் டிசைன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியணும். அதனால் வந்து நான் செகண்ட் கோட்டில் வந்து கொஞ்சம் டார்க்காகவே நான் அடிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் செகண்ட் கோட் வந்து நல்லா அந்த டிசைன் தெரியணுன்றதுனால கொஞ்சம் டார்க் கோல்டாகவே அடிச்சுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த ரவுண்டுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, இப்போ வந்து நான் செகண்ட் கோட் வந்து ஃபைனல் கோட் அடிச்சுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இப்போ இதில் மட்டும் வந்து நம்ம லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஏன்னா ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். அதனால் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். பாருங்கள், அடிக்கிறச்ச கொஞ்சம் ஸ்லோவாகவே கேர்ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் மேலேயுமே டச் ஆகலை, கீழேயுமே டச் ஆகலை. கரெக்டாக அந்த லைன்லேயே வந்து நான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக அந்த லைன் பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் செகண்ட் ஜிம்காக்கும் இப்போ அடித்து முடிக்க போகிறேன். இப்போ அடித்து முடித்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பெயிண்ட் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோன்னா பிங்க் கலர் எடுக்க போகிறோம். இந்த சாரியில் எல்லோ, பிங்க் அண்டு கோல்டு இருக்குது. ஸோ இந்த 3 கலருமே தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி இந்த ஜிம்காக்கு அடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கோல்டு டஸ்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நான் இந்த சாரீக்கு மேட்சான பெயிண்ட் அடிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் சாரீ இருக்கோ அந்த கலர் பெயிண்ட் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த லீஃபுக்கு ஓரத்தில் பாருங்கள், அந்த லீஃப்க்கு நான் அடிக்கலை, லீஃபுக்கு ஓரத்தில் மட்டும் நான் கோல்டு கலர் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுக்குறச்ச அந்த லீஃப்லேயும் பற்றக்கூடாது, சைட்லேயும் பற்றக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லீஃபுக்கு அடிக்கிறச்ச வந்து நல்லா கரெக்டாக விசிபிளாக தெரியும். பாருங்கள், அந்த லைனில் கரெக்டாக அடிச்சுக்கோங்க. ஸ்லோவாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக அடித்தோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. இப்போ நான் உங்களுக்காக நல்லா ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காமிச்சிடுறேன். பாருங்கள், அந்த லைனில் வந்து கரெக்டாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த லைனில் அடிக்கிறச்ச வந்து இதுலேயுமே கூட நம்ம தண்ணி வந்து அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது பெயிண்டில். ஏன்னா வந்து நம்ம அந்த லைனில் அடிக்கிறச்ச கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த லைனில் கரெக்டாக போய்ட்டு அந்த பெயிண்ட்டு செட் ஆகும். இல்லைனா தண்ணி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பெயிண்ட்டு வந்து அந்த லைன்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு மேங்கோ எல்லோ கலரில் வந்து அந்த லீஃப் மாதிரி நம்ம டிசைன் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். நான் இப்போ ஒரு மேங்கோ எல்லோ கலர், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் அடிக்க போகிறேன். இப்போ நான் மேங்கோ எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன், 1 விட்டு 1 அடிச்சுக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த லீஃபில் மட்டும் அந்த பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ நான் செகண்ட் ஜிம்காக்கும் அதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஜிம்காக கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன், செகண்ட் வந்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலரு 1 விட்டு 1 அடித்தோம் பார்த்திங்களா, அந்த பிங்க்கில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஜிம்காவோட கார்னரில் பிங்க் கலர் அடிக்க போகிறேன். ஏன்னா வந்து அந்த முத்து வந்து நம்மளுக்கு எல்லோ கலரில் இருக்குது, அந்த கார்னரும் எல்லோ கலரில் இருந்ததுன்னா ரெண்டுமே வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், முத்து வந்து எல்லோ கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கு மேலே வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த லைனுக்குமே வந்து மேலேயும் பற்றாமல் அந்த பீட்ஸ்லேயுமே படாமல் கரெக்டாக அந்த லைன்லேயே வந்து பிங்க் கலர் கொடுத்துட்டு வாங்க. பிங்க் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் அந்த ஸ்டட்டுக்கு மேலே இருக்கிற முத்து இருக்குது பார்த்திங்களா, அதுக்குமே வந்து நான் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி பிங்க் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் எதுக்கு அந்த இடத்துல வந்து லக்ஷ்மிக்கு திருப்பியும் கோட்டு அடிக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டு கலர் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் வந்து 3rd கோட்டுமே லைட்டாக டச்சப் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த லக்ஷ்மிக்கு பக்கத்தில் வந்து பிளாக் கலரில் தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதே கோல்டு கலர் தான். அது வந்து லைட்டாக டச்சப் மட்டும் தான் பண்ண போகிறேன். அங்கே பாருங்கள், லைட்டாக டச்சப் மட்டும் தான் பண்ண போகிறேன். எனக்கு லக்ஷ்மி வந்து நல்லா விசிபிளாக தெரியும். அது உள்ளே இருக்கிற பிளாக் கலர்லாம் வந்து லைட்டு கோல்டு கலரில் தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு நான் 2-3 கோட்டு வந்து அந்த டிசைன்ஸுக்கு எல்லாமே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மட்டும் ஒரே ஒரு கோட் மட்டும் தான் கொடுக்குறேன், லைட்டாக கொடுக்குறேன். ஏன்னா அந்த கேப்புமே இதுவுமே ஒன்றா கொடுத்தோம்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால தான் வந்து உள்ளே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த லக்ஷ்மிக்கு கீழே வந்து ஒரு 3 டாட் வச்சுருந்தோம். செய்கிற வீடியோ வந்து இதிலே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டிசைன்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 ரவுண்டுக்கு பிங்க்கு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரவுண்டுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓவரால் வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து நம்ம நீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வார்னிஷ் அடிச்சுக்கலாம். நான் இப்போ வார்னிஷ் வந்து டெக்கர் வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். லிட்டில் பேர்டோட வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். அமேசானில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வார்னிஷ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். வார்னிஷ் அடித்து முடிச்சதுக்கப்புறம் டஸ்ட்டு இல்லாத இடத்துல ஒரு 1 டே வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஷைன் கொடுக்கும். டஸ்ட் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வச்சோம்னா வந்து அந்த டஸ்ட் எல்லாமே அந்த வார்னிஷில் படிஞ்சிரும். ஸோ டஸ்ட் இல்லாத இடத்துல வச்சு ஒரு 1 டே ஃபுல்லாக வந்து காய வச்சுக்கலாம். இப்போ பேக்கில் கூட நான் இப்போ வார்னிஷ் அடிச்சுக்கிறேன். எப்போவுமே வந்து ஜிம்கா வந்து வார்னிஷ் அடித்து முடித்து ட்ரை ஆகி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சிட வேண்டாம். நம்ம வந்து ஒரு கவர் வச்சு பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பெயிண்ட் வந்து கொஞ்சம் டல்லாயிரும். அதனால் நம்ம கவர் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஃபினிஷிங் இப்படி தான். இந்த சாரீக்கு தான் நம்ம இப்போ ஜிம்கா செட் செஞ்சோம். இதில் மேங்கோ எல்லோ அண்ட் பிங்க் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் சாரீ இருக்கோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் முத்து கூட என்ன கலர் சாரீ உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலர் முத்து வாங்கி நீங்கள் கீழே வந்து ஹேங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.